Hi friends, welcome to part time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபில சுவையாக நோம்பு கஞ்சி வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இவ்வளோ வருஷமா நம்ம பள்ளிவாசல்ல போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பள்ளிவாசல்ல கிடைக்காத சூழ்நிலையில இருக்கோம். இப்போ என்னதான் நம்ம வீட்டில் எவ்வளோ உணவு இருந்தாலும் அந்த இஃப்தார் டைமில் நம்மளுக்கு இந்த நோம்பு கஞ்சி இல்லைன்னா அந்த இஃப்தார் வந்து ஒரு திருப்தியாகவே இருக்காது. அப்படிப்பட்ட சுவையான நோம்பு கஞ்சியை இப்போ வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கருக விட வேண்டாம், சும்மா வாசம் வர வரையும் வறுத்திங்கன்னா போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போது இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதே டம்ளருக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை வறுத்து அதையும் இது கூட ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை ரொம்ப வறுத்துற வேண்டாம், லைட்டாக வறுத்து ஊற வச்சிங்கன்னா போதும். இந்த அரிசி அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கையாலேயே பிசைஞ்சு உடச்சி விட்டுக்குங்க. மிக்சியில் போடணும்னு இல்லை, சும்மா குருணையாட்டம் உடஞ்சதுன்னா போதும். இப்போது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றி தாளிக்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். அது கூட பட்டை, கிராம், ஏலக்காவையும் போட்டுக்கோங்க. அண்ட் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்திக்கிங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கிச்சுன்னா போதும். இந்த மாதிரி லைட்டாக வதங்கியிருந்தால் போதும். இப்போது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திடலாம். இஞ்சி அரைச்சி தான் போடணும்னு இல்லை, லைட்டாக துருவியோ கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். பச்சை வாசனம் போகிற வரை வதக்கிட்டு நம்ம 5 பச்சை மிளகு இது கூட சேர்த்திடுறோம். பச்சை வாசனம் நல்லா போகணும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்திடுங்க. தக்காளி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிடுங்க. அப்புறம் வறுத்து வச்ச வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனையும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை 3ஐயும் இது கூட சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போது இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த டம்ளருக்கு அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 8லேருந்து 10 மடங்கு தண்ணி சேர்த்தணும். நான் இதுக்கு 10 டம்ளர் சேர்த்திருக்கேன். இதை விட கம்மியாக நம்ம தண்ணி சேர்த்திட்டோன்னா கஞ்சி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். நான் இதுக்கு இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பாஸ்மதி அரிசி, பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. இதுக்கு மிளகாத்தூள் போடணும்னு இல்லை, உங்களுக்கு கலர் வேணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கிங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்த்தலை. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்திடலாம். அதையும் கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, பாசிப்பருப்பையும் இது கூட தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் நல்ல அடியில் கிளறி விட்டுட்டு இப்போது மூடி வச்சிடலாம். இதுக்கு 2 விசில் வந்தால் போதும். விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்திக்கலாம். ஒவ்வொரு பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க தேங்காய் பால் சேர்த்துவாங்க, ஒவ்வொருத்தவங்க தேங்காய் துருவி போடுவாங்க. நான் இதில் தேங்காய் தான் அரைச்சி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டால் இப்போது பள்ளிவாசலில் தர மாதிரியே நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு கொதி வந்தனையும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சுவையான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.